ஏலம் 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 ஐயா ஏலம். இந்திய பெருங்கண்டத்திலேயே இப்படிப்பட்ட ஐட்டங்களை இதுவரைக்கும் நீங்க கண்டிருக்கவே முடியாது. இந்த ஐட்டங்களை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கண்டம். கண்டம் இருந்தா விலகிறோம், கண்டம் இல்லைன்னா வரும். என்ன எல்லாரும் பேசாம இருக்கிறீங்க? கேளுங்க ஐயா. அருமையான பட்டு புடவை, முழுசா கட்டினா புடவை, 2 கிழிச்சா லுங்கி, 4 கிழிச்சா பாவாடை, 8 கிழிச்சா ஜாக்கெட்டு, 16 கிழிச்சா கோவானம். அப்போ 32 கிழிச்சா ரிப்பனா? சுவாமி, அப்பனை நினைக்கிற வயசுல ரிப்பனை பத்தி பேசுறீங்களே. எடுத்து கட்டினா எல்லாம் தெரிகிற புடவைகளுக்கு மத்தியில இங்க இருக்கிற ஆள் அங்க தெரிய மாட்டான், அங்க இருக்கிற ஆள் இங்க தெரிய மாட்டான். அப்பேற்பட்ட அதிசய புடவை. இதுல ஒரு புடவைய ஒரு அம்மா வாங்கினதும் அவங்க வீட்டுக்காரரே விவாகரத்து பண்ணாங்க. அப்பேற்பட்ட ஒற்றுமை புடவை, அழகான புடவை, அருமையான புடவை, கலர் புடவை, கவர் புடவை, கமுக்கு புடவை, அமுக்கு புடவை, சிங்கி புடவை, தாங்கு புடவை, கடக் புடவை, கடகட புடவை. அது அற்புதமான புடவை. தெரியுங்களா? தெரியல 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 தெரியல. ஐயா, வேட்டி வேலை என்னாச்சு? ஏறுதே ஏறுதே, புடவை வேலை எப்படி இருக்கு? நிக்குது நிக்குது. நல்லா கேளுங்க. ஏலம் ஐயா ஏலம். எல்லாம் போங்க, ஏழமையா ஏலா. கவலைப்படாத கண்ணு, கலந்துருவோம். பாத்தரேன் பாத்தரேன். இங்க என்ன அண்ணா அப்படி பண்ணிட்டு இருக்கிற? நான் எங்க போக? நடு வீட்டுக்கு போ, சீக்கிரம். நல்ல வேலை பார்த்திருப்பா. ஆகா ஆகா ஐசலக்கடி, ஆகா ஐசலக்கடி, ஐசலக்கடி, ஐசலக்கடி. இந்த நேரத்துல ஐதலக்கா ஐசலக்கடி, ஐசலக்கடி. வாழ்க்காரன் புத்திய காமிச்சு விட்டானே. அவங்க வெளியில வர இந்த நேரத்துல செம்பெடுத்து அலையிறானே. என்ன பண்றது? ஐசலக்கடி, ஆகா பக்கத்திலேயே இன்னொரு மாடு கத்துற சத்தம் கேக்குது. பொறு, அவசரப்படாத. இந்த வந்துட்டேன் கண்ணு. மாமா, என்ன பாசமா என்ன மாமான்னு கூப்பிடுது. மாமா. ஐயோ, அவசரப்படாத கண்ணு, வந்துட்டேன். நல்ல டெல்லி ஐட்டம் போல இருக்கு. காலே வித்தியாசமா இருக்கு. ஏண்டா கண்ணு இல்லாத கபோதி, மாட்டுக்கு 2 காலாடா இருக்கு. மாட்டு சத்தம் கேட்ட கூடாது. உடனே செம்பெடுத்து அலைஞ்சிருவீங்களே. அண்ணே, அது வந்து அடிங்க. வந்த வலையை விட்டு உன் சொந்த வலையா பார்த்துக்கிட்டு இருக்க. போடா. நல்ல வேலை, கொஞ்சம் விட்டா என்கிட்டவே